மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சுப்பிரமணியன். நம்ம ஹியூமன் ரைட்ஸ் மீடியா சேனலில் மனித உரிமைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மனித உரிமைகளை குறித்து ஒரு சில முக்கிய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். மனித உரிமைன்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது ஒரு சரித்திர வார்த்தை, அது ஒரு மந்திர சொல்னு கூட சொல்லலாம். இந்த மனித உரிமைகள்ன்ற வார்த்தை இன்றைக்கி நேற்று உருவானதில்லை, அது ஆதி காலம் முதல், மனிதன் உருவான நாள் முதல் பேசப்பட்டு கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. எங்கெல்லாம் புரட்சி வெடிக்கின்றனவோ, எங்கெல்லாம் புரட்சியாளர்கள் உருவாகின்றனரோ, அங்கே அவர்களுக்கு பின்னணியில் இந்த மனித உரிமைகள் நிச்சயம் பேசப்பட்டிருக்கும். மனித உரிமைகள் யாராலும் வழங்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதும் அல்ல. அது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அனைவரும் சமம். அவர்கள் அனைவருக்கும் உரிமைகளை பற்றி பேச தகுதி இருக்கின்றன. ஒருவர் உரிமையை ஒருவர் பறித்துவிட முடியாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா கொடிய விலங்குகள் கூட, சாதுவான விலங்குகள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டன. நிறைய புகைப்படங்களை நம்ம மீடியாவில் பார்த்துருப்போம், பேப்பரில், டிவியில் நம்ம பார்த்துருப்போம். நாய் குரங்கு ஒன்றாக சேர்ந்து இருப்பது, எலியும் பூனையும் ஒன்றாக சேர்ந்து இருப்பது போன்று எளிய மிருகங்கள் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மிருகங்கள் கூட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டன. மனித சமுதாயத்தில் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டி சாப்பிடுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மனித உரிமைகளை எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது கை, கால், கண், மூக்கு, வாய், இப்படி ஒரு உடலில் அனைத்து பாகங்களும் ஒன்றாக சேர்ந்து பிறக்கின்றானோ, அப்படித்தான் அந்த உரிமைகளும் அவனோடு சேர்ந்து பிறக்கின்றது. அதை யாராலும் இல்லை என்று மறுக்க முடியாது. மன்னனாகட்டும், மகானாகட்டும், தந்தையாகட்டும், மகனாகட்டும், ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பிறக்கின்றனர். ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம். இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது. எல்லோருக்கும் பொதுவானது மனித உரிமைகள். அத்தகைய உரிமைகள் ஒருவரிடமிருந்து ஒருவர் பறித்துவிடக்கூடாது. இன்னைக்கு எல்லோரும் மனித உரிமைகளை பற்றி பேசினாலும் நமக்கே தெரியாமல் நம்முடைய உரிமையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அடுத்தவருடைய உரிமையை நாம் பறித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. நம்முடைய உரிமை என்ன, நம்முடைய உரிமையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய உரிமையை நாம் எப்படி மதிக்க வேண்டும், இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னுடைய சட்டை பாக்கெட்டில் இந்த பேனா இருக்குது. இந்த பேனா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னும்போது இந்த பேனா எனக்கு சொந்தமானது. இந்த பேனாவை என்னிடமிருந்து யாரும் பறித்து விட முடியாது. நீ ஏன் அங்கே பேனா வச்சிட்ருக்கிற, நீ ஏன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது என்னுடைய உரிமை. என்னை எப்படி யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கணும், அதே போல் நானும் யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க, நீ ஏன் இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்க எனக்கு தகுதி கிடையாது. அதே போல் என்னை பார்த்தும் மற்றவர்கள் கேட்க எந்தவித அருகதையும் கிடையாது. எல்லா மனிதர்களும் சமம். இதுதான் மனித உரிமைகள். மனித உரிமைகளில் மிக முக்கியமான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம், சுயமரியாதை. இந்த 4 விஷயத்தில் உணவு, உடை, இருப்பிடம் மிக முக்கியமானது. அடிப்படை தேவைகள் சம்பந்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும். இது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்காத பட்சத்தில் அங்கே மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சூழ்நிலை மாற வேண்டும். மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர மீறப்படக்கூடாது, மறுக்கப்படக்கூடாது. இந்த மனித உரிமைகள்ன்ற விஷயத்தில் மிக முக்கியமான அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், சுயமரியாதை
இந்த 4 விஷயங்களும் எங்கே ஒரு மனிதனுக்கு மறுக்கப்படுதோ அது மனித உரிமை மீறலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. எங்கே ஒரு மனிதன் இந்த 4 விஷயத்தை இழக்கிறானோ அங்கே அந்த சூழ்நிலை மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக 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 கேவலமான ஒரு விஷயமாக மாறிவிடும். மனித உரிமைகள் இல்லாத நாடு நாசமாக போய்விடும். மனித உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அது ஒரு நரகத்துக்கு ஒப்பான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த உலகத்தில் எல்லோருக்கூடவும் நான் சமமாக நான் இருக்கணும், எல்லோராலையும் சமமாக நான் மதிக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னுடைய உரிமை. அதை யாரும் பறித்து விட முடியாது. ஒரு சகோதரத்துவமாக நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய உரிமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை. இங்கே எல்லோரும் சமம். இந்த கொள்கை தான் மனித உரிமையினுடைய முக்கிய அம்சம். இந்த மனித உரிமைகளை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம விரிவாக பேசுவோம். வெறும் உரிமைகளை பற்றியே நம்ம பேசிட்டு இருக்கிறாம உரிமைகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும், உண்மையில் மக்களுடைய வாழ்க்கையில் மக்களை நம்ம நேராக சந்தித்து மனித உரிமைகள் மீறப்படுமாயின் அவைகளை பாதுகாக்கிறது எப்படி, அதை சட்டப்படி எப்படி மீட்டெடுக்க வேண்டும்ன்ற விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த சேனல் மூலமா விவாதிப்போம். மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சேனல் மூலமா உழைப்போம்.